பிரம்மா பார்த்தார், இரு அவன் எதுக்கு தபஸ் பண்ணுறான்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு பிரம்மா கண்மூடி தன்னுடைய திருவாராதன பெருமாளாகிய ரங்கநாதனை தியானித்தாராம். பிரம்மா தியானம் பண்ணிட்டு சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய அரங்கனின் சந்நிதிக்கு பிரம்மா போய் பெருமாள் முன்னாடி கை கூப்பினாராம். பெருமாள் பிரம்மாவை பார்த்து சொன்னாராம், அந்த இக்ஷ்வாக்கு என்னை அயோத்திக்கு அழைக்கிறான், நான் அயோத்திக்கு போக விரும்புகிறேன். பிரம்மா பார்த்தார், பெருமாளே நீ இங்கேருந்து கிளம்பி அயோத்திக்கு போயிட்டேன்னா அப்புறம் நான் யாரை ஆராதிப்பது, என்னை விட்டுட்டு போறியா? யார் தான் அவா ஊர் பெருமாளை யாரா விடுவாளா? பிரம்மா விடமாட்டேன்னார். பெருமாள் சொன்னாராம், அப்படி இல்லை பிரம்மா, நான் இன்னும் பல பேருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியிருக்கு. 4 சதுர்யுகங்கள் அயோத்தியில் இருப்பேன். நோட் பண்ணுங்க, பிரம்மாவின் சத்தியலோகத்தில் பல யுகங்கள் இருந்துட்டார். அடுத்த 4 சதுர்யுகங்கள் நான் அயோத்தியிலே இருப்பேன். 4 சதுர்யுகம் பூர்த்தியானவாறே ராமபிரான் என்னை விபீஷணன் கையில் கொடுத்துடுவார். அதுக்கப்புறம் விபீஷணனோடு புறப்பட்டு போய் 7 மன்வந்தர காலம். ஒரு மன்வந்தரம்னா ஒரு மனுவின் ஆட்சி காலம்னு அர்த்தம். ஒரு மனுவின் ஆட்சி காலம்ங்கிறது கிட்டத்தட்ட 71 சதுர்யுகம்னு சொல்லுவார். 71 into 7 அத்தனை சதுர்யுகங்கள், 7 மன்வந்தர காலம். அத்தனை சதுர்யுகங்களுக்கு நான் ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தருளி இருப்பேன். அத்தனை காலம் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்த பின் பிரம்மா பிரளயம் என்பது வரும், அப்போது உன்னிடமே திரும்பி வந்து விடுவேன். உங்ககிட்ட நான் திரும்ப வந்து உன்னுடைய திருவாராதனத்தை ஏற்றுக்கொள்வேன். பிரம்மாவுக்கு ஆயுள்ங்கிறது 100 வயசு சொல்லுவா இல்லையா? பிரம்மலோகத்தின் கணக்குப்படி உன்னுடைய ஆயுள் எப்போது பூர்த்தியாகிறதோ, பூர்த்தியாகும் போது உன்னையும் சேர்த்து அழைச்சிட்டு வைகுண்டத்துக்கு நான் சென்று விடுவேன், உனக்கும் மோட்சம் தந்து விடுவேன். ஆக மொத்தம் அடுத்த 4 சதுர்யுகங்கள் நான் அயோத்தியிலே இருப்பேன். அதுக்கப்புறம் 7 மனுக்களின் ஆட்சி காலத்துக்கு ஸ்ரீரங்கத்திலே வசிப்பேன். அதுக்கப்புறம் மீண்டும் உன்னிடம் வருவேன். உன்னுடைய ஆயுள் எப்போ பூர்த்தியாகிறதோ உன்னையும் சேர்த்து அழைத்து கொண்டு வைகுண்டத்துக்கே புறப்பட்டு விடுவேன். இப்போது நீ அவனோடு என்னை அனுப்பி வைன்னு பெருமாள் கட்டளையிட்டுட்டார். பெருமாள் சொன்னப்புறம் மீற முடியாது. அதனால பிரம்மா என்ன பண்றார், தான் ஹம்ச வாகனம், அன்னப்பறவை வாகனத்தில் பிரம்மா ஏறிண்டாராம். இந்த ஸ்ரீரங்கநாதனை கருட வாகனத்தில் விமானத்தோடு எழுந்தருள பண்ணாராம். விமானத்துக்கு கீழே யார் தாங்கின்றிருந்தா? முன்னாடியே பார்த்தோம் கருடன்னு. கருட வாகனத்தில் பெருமாளை எழ பண்ணி பிரம்மா ஹம்ச வாகனத்தில் இக்ஷ்வாக்குவின் தபோவனத்துக்கு வந்து, அப்பா நீ எதிர்பார்த்த செல்வம் இதோ ஸ்ரீரங்க விமானத்தோடு ரங்கநாதன் வந்துட்டார்.